வாழ்க்கையில எத்தனை திருடங்களை நீங்க வச்சிருப்பீங்க, ஒரு திருடனாவது உங்களை உதச்ச மாதிரி இருக்கட்டும். தொலைச்சு போட வந்து தொலைச்சு எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட போலீஸ் புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஆசைவாரத்தை காட்டியும் என்னையும் என்னுடைய பாட்டன் மாயாண்டியும் உன்னால ஏமாத்த முடியாது. என்ன மதுரை? ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறதா, இந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க 2 பேர்த்த மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணதா, நம்மள விட்டுதான். அதுக்கப்புறம் இந்த அம்மா நானு நீயே 3 பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றதா. ஆளுக்கு 33%. என்ன எவ்வளவு ஒரு பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா இந்த அம்மா இப்படி ஒரு ஆசைவார்த்தை காட்டியிருப்பாங்க. என்னம்மா பெண் புள்ளை திடீர்னு ரூட்டை மாத்திட்ட? நாங்க ரொம்ப சம்பாதிக்கிறோம்னா? இதுதான் போலீஸ். ரசகுலா, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கை மட்டும் தானே கட்டி இருக்கு, வாய் சும்மா தானே இருக்கு. நான் இப்படி திரும்பிக்கிறேன், பல்லிலேயே கடிச்சு இந்த கை தவுச்சுடு. மாயாண்டி, குண்டு மாயாண்டி, கிளைமேக்ஸ் முடிய போகுதுப்பா. இத பாரு, என் கையில துப்பாக்கி கிடைச்சிருக்கு. இனி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிரு, வேற வழியே இல்ல. இவன் கையில எப்படி ஒரு துப்பாக்கி கிடைச்சது? கஷ்டகாலம் தான். போச்சுடா, ஏதோ ஒரு பொம்பளை பிடிச்சிட்டான் போல இருக்கு. மதுரை, மரியாதையா துப்பாக்கி கீழே போடு, இல்ல உன் கண்ணு முன்னாலே நம்ம பணமாயிடுவான். மதுரை, தயவு செஞ்சு துப்பாக்கி கீழே போடுங்க. இங்க பார், யோசிக்கிறதுல புண்ணியம் இல்ல. மரியாதையா துப்பாக்கி கீழே போடு. மதுரை ப்ளீஸ், வேண்டாம். வாய மூடு, எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. யோ மாயாண்டி, நான் முதல்ல சொன்னேன்